Greetings of the day. நான் ஸ்ரீகாந்தஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் எத்திக்ஸு ஃபவுண்டேஷனில் வர ஒன் வேர்ட்ஸ்க்காக பார்க்குறோம். நான் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கான வர ஒன் வேர்ட்ஸ்லாம் நான் பேசிக்காக வந்து எதுக்கு வந்து நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருனாலும் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 எம்டிபி பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற எம்டிபியை நீங்கள் மேபி பார்த்துருக்காமல் இருக்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து எம்டிபியை போடுறேன். இன்னொரு விஷயம் வந்து நான் போடுற வீடியோலேயே வந்து நிறைய ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் ஆகுது. நீங்கள் இப்போ பார்க்குற கொஸ்டினில் நீங்கள் மக்கடிச்சுட்டு போனால் கூட சரி, ஒரு 2 கொஸ்டின் ஆகுது உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்துருச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஆன்சரை எழுதி மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ இந்த டார்க்காக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா போல்டு லெட்டர்ஸில், அதுதான் வந்து ஆன்சரு. ஸோ மெயினாக நம்ம ஆன்சர்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்ட்ராக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ப்ராமிசஸ் ஆர் அக்ரிமெண்ட் என்ஃபோர்சியபிள் பை லா. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் ப்ராமிசஸ் அண்ட் அக்ரிமெண்ட், 2 பேருமே ப்ராமிசஸ் அண்ட் ஆர் அக்ரிமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டுட்டாங்கன்னா அது வந்து லானாலேயும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியணும், லாக்கும் பவர் இருக்கணும். அப்படின்னா அதுதான் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ராக்டுக்கு ஆன்சர் வந்து மியூச்சுவல் ப்ராமிசஸ் ஆர் அக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் பை லா. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்ஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி. இதில் எனக்கு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்னால் என்னன்னு ஓரளவுக்கு தெரியும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, இது ப்ராமிசரி நோட்ஸ், செக், இதெல்லாம் வந்து ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூட்ஸ் மீன்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி other than actionable claims and money. And third one வந்து a check is crossed specially when it bears across his face an addition of the name of the banker either with or without the words not negotiable. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தாத்தாவோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் பாட்டியோ இல்லை உங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து செக்கு இஷ்யூ பண்ணுறப்போ, இப்போ யாருமே அதிகமாக செக்கெல்லாம் கொடுக்குறதில்ல, எல்லாமே நெட் பேங்கிங் பண்ணிடுறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் செக்கு வந்து இஷ்யூ பண்ணுறப்போ செக்குடைய டாப் லெஃப்ட் கார்னரில், அதான் ஃபேஸ் ஆஃப் த செக் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கோடு போட்டுட்டு ஒரு நேம் எழுதுவாங்க, அக்கௌண்ட் பேயி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எழுதி விடுவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. செக் இஸ் கிராஸ்டு ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆன்சரு. ஸோ அதான் ஸ்பெஷல் கிராசிங் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நேம் போட்டு கிராசிங் பண்ணுவீங்க, அதுதான். ஸோ த டேர்ம் அன்பெய்ட் செல்லர் இன்க்ளூட்ஸ் ஏஜென்ட் ஆஃப் த செல்லர். ஸோ ஒரு அன்பெய்ட் செல்லர்னால் வந்து ஏஜென்ட் ஆஃப் த செல்லர் தான் வந்து அன்பெய்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. And an advertisement for sale of goods by auction amounts to an invitation to offer. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, துணியெல்லாம் எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கடைக்காரன் வந்து நீங்கள் எந்தெந்த துணியெல்லாம் வந்து என்னை எடுத்து போட சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி நம்ம துணியெல்லாம் வாங்குகிறோம். அது காரணம் வந்து நம்ம உள்ளே போனாலே நீ வந்து துணியை நம்ம போய் கேட்போம், ஒரு கஸ்டமர் நம்ம போய் கேட்போம், சார் நாங்கள் கஸ்டமரு, நீங்கள் வந்து துணியெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க துணியெல்லாம் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து செக் பண்ணுவோம் எது பெஸ்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்குவோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் மாதிரி தான். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி தான். இது வந்து அவங்க துணி எடுத்து போட்டனால நீங்கள் துணியை வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை, பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் வந்து அதை வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே. ஸோ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா நீங்கள் போய் வாங்கினதா சட்டம் இருக்கா? கிடையாது. அது ஜஸ்ட் அன் இன்விடேஷன் டு ஆஃபர் தான். ஸோ அமௌண்ட்ஸ் டு அன் இன்விடேஷன் டு ஆஃபர். An advertisement for sale of goods by auction amounts to invitation to an offer. Right in rem implies a right available against the whole world. ஒரு ஹோல் வேர்ல்டுக்கும் எதிராக நம்மளுக்கு வந்து ஒரு ரைட் இருக்குது அப்படிங்கிறதா ரைட் இன் ரெம் அப்படின்னு சொல்கிறாங்க. And which one of the following statements above the doctrine of privity is correct அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ரிவிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்லி a party to the contract can sue, stranger to a contract cannot sue அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து கான்ட்ராக்டில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இன்னொருத்தங்க மேலேயோ கேஸ் போட முடியும். கான்ட்ராக்டில் நானும்
நீங்களும் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என் மேலே கேஸ் போட முடியும், நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போட முடியும். மூணாவதாக ஒரு ஆள் வந்து உங்கள் மேலே கேஸ் போட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கான்ட்ராக்ட்லேயே இல்லாமல் ஆனால் உங்கள் மேலே வந்து கேஸ் போட முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்டு என் மேலே வந்து கேஸ் போட முடியாது. அதான் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரைவேட்டி வந்து சொல்கிறது. ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி a party to the contract can sue, a stranger to a contract cannot sue. அதுக்கு தான் ஆன்சர் வந்து both A and B. Past consideration means a past act done before the promise is made. ஸோ ப்ராமிஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், ஒரு பாஸ்ட் ஆக்ட் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அதான் பாஸ்ட் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. If the words not negotiable are used with the special crossing in a check, the check is not transferable. ட்ரான்ஸ்ஃபரே பண்ணவே முடியாது அந்த செக்கை. நாட் நெகோஷியபிள் யூஸ் பண்ண நாட் நெகோஷியபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்பெஷல் கிராசிங் அப்படிங்கிறதோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் கிராசிங்கோட நாட் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த செக்கு அந்த செக்கை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் செக் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் பெனிஃபிட் இஸ் அலவுட் இன் கேஸ் ஆஃப் அ மைனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து மொத்தம் நம்ம 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்துடலாம். தேர் கேன் பி நோ ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் என்டர்ட் பை த மைனர் டியூரிங் இஸ் மைனாரிட்டி, இது கரெக்டு. அக்ரிமெண்ட் வித் அ மைனர் இஸ் வாய்ட் ab initio, இதுவும் கரெக்டு. வாய்ட் ab initioனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே அது வந்து வாய்டு, ஃபஸ்ட்டுலேருந்தே அந்த கான்ட்ராக்ட் வந்து எப்போ நம்ம கான்ட்ராக்ட் போட்டோமோ அப்போலேருந்தே அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் வாய்ட் ab initio அப்படிங்கிறது அர்த்தம். த ரூல் ஆஃப் எஸ்டோபிள் cannot be applied against the minor, இதுவும் கரெக்டு. ஸோ இந்த ரெஸ்டிடியூஷன் டு பெனிஃபிட் இஸ் அலவுட் இன் கேஸ் ஆஃப் அ மைனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிடையாது. ஸோ மைனருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் போகாது. ஸோ ரெஸ்டிடியூஷன் டு அ பெனிஃபிட் இஸ் அலவுட் இன் கேஸ் ஆஃப் அ மைனர் அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. And next வந்து active concealment of fact is associated with which one of the following. ஸோ active concealment of fact, கன்சீல்மெண்ட்னா நம்ம வந்து மறைக்கப்படுகிறது, நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா அதான் கன்சீல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து சி, ஃப்ராடு தான் வந்து அதுக்கான ஆன்சரு. ஸோ ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மறைக்கிறோம், தெரிஞ்சே மறைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ராட் அப்படிங்கிறது தான். Threatened to commit suicide if his wife did not execute a sale deed in favor of his brother. The wife executed the sale deed. This transaction is voidable due to coercion. So voidable due to coercion na கோயர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிரட்டி ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறது, அதுதான் வந்து கோயர்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் தற்கொலை பண்ணிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து மிரட்டி சாதிக்கிறது மாதிரி தான். ஸோ வாய்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஸ் போய் கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து வாய்ட் ஆகிடும். அந்த பார்ட்டிஸ் போய் கேஸ் போடலை அப்படின்னா அது வந்து வாய்ட் ஆகாது. ஆனால் தான் வாய்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாய்டு ஆகலாம், இல்லைனா வாய்டு ஆகாமலும் இருக்கலாம், அதான் வாய்டபிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வாய்டபிள் டியூ டு கோயர்ஷன். நான் கோயர்ஷன்னா என்னென்னு சொல்லிட்டேன். அண்ட் ஹூ இஸ் லைபிள் டு நெசசரி சப்ளை டு அ மைனர் இஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டி தான் ஆக்சுவலாக வந்து லைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் பார்ட்டிஸ் ஆர் இன்வால்வ் இன் அ ப்ராமிசரி நோட். மொத்தம் 2 பார்ட்டி தான் வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க ப்ராமிசரி நோட்ஸில். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா எஸ் செல் சர்டன் கூட்ஸ் டு பி ஆஃப் பாம்பே. எஸ்ங்கிறவன் பிக்கு வந்து கூட்ஸை விற்கிறான். த கூட்ஸ் ஆர் ஹேண்டட் ஓவர் டு த ரயில்வேஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் டு பி. ஸோ டிரான்ஸ்மிஷன் டு பிங்கிறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக வந்து இது கொடுத்து வச்சுருக்காங்க ரயில்வேஸ் கிட்ட. ஸோ ரயில்வேஸ்லேருந்து பிக்கு கிட்ட போகும். இந்த மீட் டைம் பி செல்ஸ் த கூட்ஸ் டு அ தேர்ட் பார்ட்டி டி ஃபார் கன்சிடரேஷன் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் எஸ் அண்ட் பி பிகம்ஸ் இன்சால்வெண்ட். ஸோ வந்து பி வந்து வேறு யாருக்கோ வந்து அந்த கூட்ஸை விற்றுட்டாங்க டீங்கிறவங்களுக்கு. இந்த கேஸில் பி வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார், திவால் ஆகிட்டார். இந்த கேஸில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஹேஸ் த ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். ஸ்டேஷன் மாஸ்டர் போய் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஆக்சுவலாக கூட்ஸ் வந்து டிரான்சிட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணலாம். இஃப் நைதர் த டெட்டார் நாட் த கிரெடிட்டார் அப்ராப்ரியேட்ஸ் த பேமெண்ட், the payment will be appropriated in the order of time. ஸோ டைமை பேஸ் பண்ணி இந்த பேமெண்ட் வந்து அப்ராப்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு டெட்டாரோ கிரெடிட்டாரோ 2 பேருமே அப்ராப்ரியேட் பண்ணல அப்படின்னா பேமெண்ட் வந்து ஆர்டர் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி அப்ராப்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஏ அண்ட் பி அக்ரி டு டீல் இன் ஸ்மகிள்டு கூட்ஸ் அண்ட் ஷேர் த ப்ராஃபிட்ஸ். A refuses to give B's share of profit. In this case, B has no remedy as the contract is illegal. ஸோ கான்ட்ராக்ட் இல்லீகலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ரெமெடியுமே இருக்காது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கூட்ஸை ஸ்மகிள் பண்ணுறதுங்கிறது இல்லீகலான விஷயம். ஸோ இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்க்க போகிறோம். whether a stipulation is a condition or a warranty depends on construction of the contract. ஸோ ஸ்டிப்புலேஷனுங்கிறது ஒரு கண்டிஷனுங்க. ஆக்சுவலாக கண்டிஷன் ஆர் வாரண்ட்டி அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த கான்ட்ராக்டை வந்து எப்படி வந்து வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. whether a stipulation
consideration is a condition or a warranty depends on the construction of the contract அப்படின்னு சொல்லிட்டு voluntary transfer of possession from one person to another is called as delivery அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக. ஸோ வாலண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் வந்து டெலிவரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சிம்பிளாகவே பார்க்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி கேசஸில் வந்து அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபுட்டு இருக்குது, அவங்க பொசஷனில் ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ வந்து டெலிவரி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓனர்ஷிப்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. If a minor draws, endorses, delivers or negotiates an instrument, such instruments binds all the parties to the instrument except minor. ஸோ ஒரு மைனர் வந்து ஒரு ட்ரா பண்ணாலோ இல்லை ஒரு விஷயம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எழுதினாலோ இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்டோஸ் பண்ணாலோ டெலிவர் பண்ணாலோ நெகோஷியேட் பண்ணாலோ என்ன பண்ணாலும் மைனரை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாரையுமே வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மைனரை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பைண்ட் ஆவாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. மைனரை தவிர்த்து வேறு எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. ஸோ பைண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம், இல்லைனா அவங்க தான் வந்து அதுக்கான பொறுப்புகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 21st கொஸ்டின் வந்து if a party stands in a fiduciary relation to another 21st question வந்து if a party stands in a fiduciary relation to the other, he can dominate the will of the other. ஃபிடியூஷரி பொசிஷன். ஸோ ஃபிடியூஷரி ரிலேஷன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ரிலேஷன் தான் ஃபிடியூஷரி பொசிஷன் ஒரு ஃபிடியூஷரி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நண்பகத்தன்மையாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணலாம் ஈஸியாக த வில் ஆஃப் தி அதர். இது நம்ம நிறைய படங்களே நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ஒருத்தருமே நம்ம அதீத நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டாமினேட் த வில் ஆஃப் தி அனதர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் வந்து டேர்ம் காசி கான்ட்ராக்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி கான்ஸ்பீசியஸ் பை இட்ஸ் ஆப்சன்ஸ் இன் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அதுதான் வந்து குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து கான்ஸ்பீசியஸ் பை இட்ஸ் ஆப்சன்ஸ் இன் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 23rd கொஸ்டின் வந்து டேஷ் இஸ் a form of combination of buyers to prevent competition among themselves at an auction sales knockout agreement. ஸோ வந்து காம்பினேஷன் ஆஃப் பையர்ஸ் டு ப்ரிவென்ட் த காம்படிஷன் அமங் தெம்செல்ஸ். ஸோ வந்து பையர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது இது பண்ணாங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நாக் அவுட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா காம்படிஷனை குறைச்சிக்கிறதுக்காக போடுறாங்க. அதுதான் நாக் அவுட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டின் வந்து டேஷ் இஸ் நாட் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் பர் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ். செக்கு வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் தான் சொல்கிறாங்க. அண்ட் 25th கொஸ்டின் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இன்க்ளூட்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து ஆல் ஆஃப் தீஸ் தான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஸோ வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இன்க்ளூட்ஸ் மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ராமிசஸ், மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட் ப்ராமிசஸ், மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட் ப்ராமிசஸ், ஆல் ஆஃப் தீஸ். ஸோ வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் includes all of these. ஓகேவா? ஸோ வந்து 25th ஆன்சர் வந்து சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து காலம் ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். கிரேஸ் டேஸ் அப்படிங்கிறது 3 days தான் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ கிரேஸ் டேஸுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 days. அண்ட் வாய்டு கான்ட்ராக்டுக்கு வந்து விச் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ அது வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடி ஆகாது அதான் சொல்கிறாங்க. இது லா படி சட்டம் படி செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன்று வந்து ப்ரைஸுக்கு வந்து மணி கன்சர்வேஷன் தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம எதாவது வாங்க போனோம்னா அமௌண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து மணி கன்சர்வேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து வாய்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட் வந்து செக்ஷன் 2G தான் வாய்ட் அக்ரிமெண்ட்டு. அண்ட் 5th ஒன் வந்து கிராஸ் ஆஃபர்னால் ஐடென்டிக்கல் ஆஃபர்ஸ் மேட் இன் இக்னரன்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ அதான் வந்து கிராஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் ஆஃபர் அப்படிங்கிறது ஐடென்டிக்கல் ஆஃபர்ஸ், 2 பேருமே ஒரே ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து 2 பேருக்குமே தெரியாது ஒரே ஆஃபர் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஓ வேவ் லென்த்தும் என் வேவ் செட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேவ் லென்த் செட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிராஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆட் இன்ஃபினிட்டம். ஸோ ஆட் இன்ஃபினிட்டம்னா என்னன்னு நான் சொல்கிறேங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆட் இன்ஃபினிட்டம், ஆன்சர் ட்ரூ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்போ வேணால் எங்கே வேணால்
ஒரே மாதிரியே பல வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எவ்வளோ வாட்டி வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், லைஃப் லாங் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்மளால் ஒரு ஆட் இன்ஃபினிட்டம்னா அதோடைய மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அகெயின் அண்ட் அகெயின் ஃபார் எவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது வந்து ரிஸ்க் இஸ் அசோசியேட்டட் வித் பொசஷன் ஆஃப் கூட்ஸ். ஆமாங்க, ட்ரூ. ஸோ செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. தேர்ட் ஒன் வந்து அன்பெய்ட் செல்லர் ஹேஸ் ரைட் ஆஃப் லீன், ஸ்டாப்பேஜ் ஆஃப் கூட்ஸ் இன் டிரான்சிட், ரீசேல், சியூ ஃபார் ப்ரைஸ், சியூ ஃபார் ஸ்பெசிஃபிக் டேமேஜஸ், சியூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம அன்பெய்ட் செல்லர்லாம் ஏற்கனவே என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ரைட் ஆஃப் லீன்னா அந்த கூட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது, ஸ்டாப்பேஜ் ஆஃப் கூட்ஸ் இன் டிரான்சிட்னா கூட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறது டிரான்சிட் ஆகும்போது, அண்ட் ரீசேல், சியூ ஃபார் ப்ரைஸ், சியூ ஃபார் ஸ்பெசிஃபிக் டேமேஜஸ், சியூ ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரைட் ஆஃப் லீன் வந்து ஜென்ரலாக வந்து ரைட் ஆஃப் லீனும் ஸ்டாப்பேஜ் ஆஃப் கூட்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட் ஆஃப் லீன் அப்படிங்கிறது அந்த கூட்ஸை நான் என்ன வேணால் பண்ணலாம், அந்த கூட்ஸான ரைட் எங்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி ஆக்சுவலாக காமிக்கிறது தான் ரைட் ஆன் லீனு. ஸோ தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் ட்ரூ. ஸோ அன்பெய்ட் செல்லருக்கு வந்து ரைட் ஆன் லீன், ஸ்டாப்பேஜ் ஆஃப் கூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் இஸ் கம்ப்ளீட் வென் த ஆஃபர் ரைட்ஸ் த லெட்டர் பட் டஸ் நாட் போஸ்ட் இட். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் இல்லைங்க, இன்கம்ப்ளீட் அது. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸு. கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் இஸ் நாட் கம்ப்ளீட்டு, கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும். அவங்க போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸு. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இஸ் செட் டு பி எக்ஸிக்யூட்டட் வென் இட் ஹேஸ் பீன் பர்ஃபார்ம்டு ஹோல்லி ஆன் டூ சைட். ரெண்டு பேருமே வந்து கான்ட்ராக்டை வந்து ஒழுங்காக பின்பற்றணும், கான்ட்ராக்டை ஏமாற்றக்கூடாது, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிஃப்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. அண்ட் சிக்ஸ்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து இஃப் கன்சென்ட் இஸ் நாட் ஃப்ரீ டியூ டு கொயேஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட் அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன், தென் த அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. அது வாய்டு இல்லைங்க, வாய்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்ஸ்த்து ஒனுக்கான ஆன்சரும் ஃபால்ஸு. ஸோ செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் சியூ ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இஸ் ஓன் நேம். ஸோ செவன்த் ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன்கம்ப்ளீட் இன் சம் ரெஸ்பெக்ட் நோன் அஸ் இன்கொஹேட் இன்ஸ்ட்ருமெண்ட். எயித்து ஒனுக்கான ஆன்சரும் ட்ரூ தான். இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்கொஹேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நைன்த் ஒன் வந்து மாஸ்டர் ஆஸ்ks his servant to sell his cycle to him at less than market price. This contract can be avoided by the servant on the grounds of mistake. இல்லைங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் மாஸ்டர் தெளிவாக சொல்லிட்டாரு, எப்பா சர்வெண்ட்டு உன்னுடைய சைக்கிள் என்கிட்ட கம்மியான விலைக்கு விற்றுருப்பா மார்க்கெட் ப்ரைஸோட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து நைன்த் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது அவங்க வந்து கான்ட்ராக்டை அவாய்ட்லாம் பண்ணலாம் முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து த டாக்ட்ரின் ஆஃப் நிமோடாட் குவைட் ஹேபிட் சீக்ஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பையர். ஸோ டென்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. அண்ட் லெவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா change in possession of goods without any change in their actual and visible custody which has the effect of delivery is called constructive delivery. So 11th ஒனுக்கான ஆன்சர் ட்ரூ. அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா when a bill is drawn, accepted or endorsed for consideration, it is a fictitious bill. ஸோ ஒரு பில்லை வந்து ஆக்சுவலாக நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், என்டோஸ் பண்ணுறோம், ஃபார் கன்சிடரேஷன் பண்ணோன்னா அது ஃபிக்டிஷியஸ் பில்லாம் கிடையாதுங்க. ஸோ 12th ஒனுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங், இது ரெண்டுத்தையுமே சூஸ் த கரெக்ட் ஆன்சராக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் பண்ணுறேன், மேட்ச் த ஃபாலோயிங்கும் சேர்த்து பண்ணுறேன். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள், எல்லா வீடியோஸுமே இந்த மாதிரி எம்சிக்யூ வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஏன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க. That's it for this video. Have a fantastic day. Stay home, stay safe. Thank you and peace out.